எனவே யாரிடத்திலெல்லாம் காசு பணம் இருக்கிறதோ, சொத்து சுகம் இருக்கிறதோ, அவர்கள் அதை முறையாக கணக்கு பார்த்து அந்த கணக்கின் அடிப்படையில் தங்களுடைய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காமல் காசு பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் உரிய முறையில் இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எத்தகைய தண்டனை இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கடுமையான எச்சரிக்கையை செய்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم. எவர்கள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற இந்த பொருளாதாரம் என்று சொல்கின்ற நிஅமத்தை அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டிய விதத்தில் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற விதத்தில் செலவு செய்ய பணித்திருக்கின்றானோ அவ்வாறு செய்யாமல் அதை கஞ்சத்தனம் காட்டி அதை செலவழிக்காமல் ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ அவர்கள் நினைக்க வேண்டாம், அவர்கள் சேமித்து வைத்திருப்பது, அவர்கள் கஞ்சத்தனம் காட்டி வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லதாக அமையும் என்று. பல் ஹுவ ஷர்ருல் லஹும். இந்த பொருளாதாரம், ஜக்காத் முறையாக கொடுக்கப்படாத இந்த பொருளாதாரம், கஞ்சத்தனம் காட்டி இருக்கின்ற இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு மிகப்பெரிய கேடாக, மிகப்பெரிய தீங்காக மாறப் போயிருக்கிறது. சயுதவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா வலில்லாஹி மீராதுஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். இவர்கள் எந்த பொருளாதாரத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு முறையாக ஜக்காத்து கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் இந்த பொருளாதாரம் நாளை மறுமையில் நரகத்திலே அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்பட இருக்கிறது என்ற எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான்.